முக்கிய செய்தி. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இறுதி செய்வதில் தாமதம் நீடிப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் திமுக வேட்பாளர்கள் ஒருவேளை அந்த தொகுதிகளில் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதுதான் தற்போதைய தகவல். காங்கிரசுக்கென்று ஒதுக்கப்பட்ட 28 இடங்களில் 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வு சுமூகமாக நடந்து முடிந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஹைகமாண்ட் அவர்களை முடிவு செய்துவிட்டதாகவும் 8 தொகுதிகளுக்கு இழுபறி நீடிப்பதால் அகில இந்திய காங்கிரஸ் தேர்தல் குழு முன்னிலையில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மையில் செல்வ பிறந்தகை அவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சொல்லுகின்ற போது ஓரிரு நாளில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தேர்வு செய்வதில் சமரசம் நீடித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சில தொகுதிகளுக்கு வேறு தொகுதிகளிலிருந்து வேட்பாளர்களை போட்டியிடச் செய்வதால் சிக்கல் எழுந்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்து இந்த 28 வேட்பாளர்களுடைய பெயர்களை அறிவிக்க இருக்கிறது. அதன் பிறகாக அந்த விவரங்களை நம்மிடையே தெரிவிப்பதற்கு இருக்க சூழ்நிலையில் இப்போது 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களுடைய தேர்வு சுமூகமாக பிரச்சனைகளின்றி முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் மீதம் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிப்பதில் சிரமம் இருப்பதாகவும் பார்க்க முடிகிறது. தொகுதி மாறி ஒரு சில பேர் போட்டியிடக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதன் காரணமாக அவர்களை தேர்வு செய்வதில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தேர்வு செய்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்களா என்ற குழப்பம் நீடிப்பதால் மீதம் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளிலுமே திமுக போட்டியிடுமோ என்கின்ற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. இன்று முற்பகலில் நாம் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அதில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி அவர்கள் இந்த தேர்தல் குழுவினுடைய பொறுப்பாளராக இருந்தார். அவர் தனது பதவியை ராஜினாமா செய்து அதை கட்சியினுடைய தலைமைக்கு அனுப்பியிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்களா என்ற ஒரு ஊடக செய்தி வெளியாகி இருப்பது அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக அமைந்திருக்கு என்பதை பார்க்கின்றோம். இழுபறி நீடிக்குவதாக 8 தொகுதிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் விண்ணப்பிப்பதற்காக திமுக வேட்பாளர்கள் ஆயத்தமாக இருக்கும்படி திமுக தலைமை அறிவுறுத்தி இருப்பதாகவும் கூடுதல் தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே திமுக காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய 28 தொகுதிகளில் 20 வேட்பாளர்கள் மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள 8 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களே களம் காண்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் மேலும் கூறுகின்றன. டெல்லி வட்டாரங்களில் விசாரித்த போது காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்களா அல்லது 28 வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் குழப்பம் நீடிப்பதா, 20 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் 8 வேட்பாளர்கள் தேர்வு செய்வதில் இழுபறி நீடிப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எப்படி இருந்தாலும் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 3 வேலை நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விரைவாக தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் வேட்பாளர்களுடைய இழுபறியின் காரணமாக ஒரு தாமதம் இருப்பது, வேட்பாளர் இழுபறி அல்லது தாமதமா அல்லது தேர்வு செய்வதில் குழப்பமா என்கின்ற பல்வேறு கேள்விகள் இதன் வாயிலாக எழுந்திருக்கின்றது.